நடிகை தேவயானி 90களில் திரைத்துறையில் அறிமுகமாகி டாப் 10 நடிகைகளில் ஒருவராக இருந்தவங்க. அஜித், விஜய், கமல், சரத்குமார் உள்ளிட்டோருடன் நடித்த இவங்க இயக்குனர் ராஜகுமாரனை காதலித்து திருமணமும் செய்து கொண்டாங்க. இந்த காதலுக்கு தேவயானியின் வீட்டில் சம்மதம் கிடைக்கல. அவரே அதை எதை பற்றியும் கவலைப்படாமல் வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. இந்த நிலையில் கணவர் மீது எப்படி காதல் வந்தது என தேவயானி பகிர்ந்திருக்காங்க. தமிழ் சினிமாவில் கிளாமர் காண்பிக்காத நடிகைகளில் ஒருத்தவங்க தான் தேவயானி. காதல் கோட்டை திரைப்படம் அவருக்கு பெரிய அடையாளத்தை கொடுத்தது. அந்த படத்தின் வெற்றி கொஞ்ச நாட்களுக்கு ரசிகர்களை கமலி என சுற்றதான் வைத்தது. அந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு இணைத்தேன் வந்தாய், தொடரும், பாட்டாளி, சூரியவம்சம், மூவேந்தர், பஞ்சதந்திரம், அப்பு என பல படங்களில் நடித்தாங்க. அந்த படங்களில் ஒன்று சூப்பர் ஹிட் அல்லது விமர்சன ரீதியாக நல்ல படங்கள். இதன் காரணமாக டாப் 10 நடிகைகளில் ஒருவராக மாறினாங்க. தேவயானி அழகை மட்டும் கொண்டிருக்காமல் அற்புதமாக நடிக்கவும் செய்கிறவங்க. கணவருக்கு உறுதுணையாக இருக்கும் சூரியவம்சம், கணவரை சந்தேகப்படும் தொடரும் என 2 வேரியேஷன்களை அசால்ட்டாக காண்பித்திருந்தாங்க. அதே போல சூரியவம்சத்தில் சரத்குமார் காலில் விழும் காட்சி, இந்த உலகம் எவ்வளவு வேகமாக சுத்துது பார்த்தீங்களான்னு அவர் பேசிய வசனமும் சோசியல் மீடியாவில் இன்னமும் மீம் மெட்டீரியலாக சுற்றி கொண்டிருக்கின்றது. இதற்கிடையே அவர் இயக்குனர் ராஜகுமாரனை காதலித்தாங்க. அவர் இயக்கத்தில் இவர் நடித்த முதல் படமான நீ வருவாய் என படத்திலேயே காதல் வளர்ந்து விட்டது. விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்தில் வளர்ந்து பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் திருமணத்தில் முடிந்தது. அவர்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. திருமணத்துக்கு பிறகு குணச்சித்திர வேடங்களில் நடிக்க ஆரம்பித்திருக்காங்க. 3 BHK படத்தில் கூட அந்த மாதிரியான கேரக்டரை தான் இவங்க ஏற்று நடித்திருந்தாங்க. இவர்களுக்கு மொத்தம் 2 மகள்கள். அவர்களில் இனியா நன்றாக பாடக்கூடியவங்க. தனியார் சேனலின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடி அசத்தினாங்க. இவருடைய 2வது மகள் பிரியங்கா ஹீரோயினியாக தற்பொழுது அறிமுகமாகி இருக்காங்க. அதே போல தனது மகளுக்கு உங்கள் இசையில் பாட வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என இசையமைப்பாளர் சாய் அபயங்கரிடம் தேவயானி சமீபத்தில் ஒரு விழாவில் கேட்டிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அவரது கணவர் சமீபமாக கொடுக்கும் பேட்டிகள் சர்ச்சையாகிக் கொண்டே இருக்கின்றது. அவற்றுக்கெல்லாம் முழு சப்போர்ட்டாக இருந்தாங்க. இந்த நிலையில் தேவயானி ராஜகுமாரனுக்கு கொடுத்த பேட்டி ஒன்று ட்ரெண்ட் ஆகியுள்ளது. கணவர் மீது காதல் வந்ததற்கான காரணத்தை பற்றி பேசிய அவங்க, ராஜகுமாரன் மீது எனக்கு காதல் வந்ததற்கான காரணம் தெரியல, ஆனால் நீங்கள் எல்லார்கிட்டையும் மரியாதையாக பேசுவீங்க, மரியாதையான ஆள், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே போல் உங்களுக்கு குடி, சிகரெட் போன்ற எந்த பழக்கமும் இல்லை, அதையெல்லாம் நான் சுத்தமாக வெறுக்கிறவன், அது இல்லாததும் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க நடிகை தேவயானி ராஜகுமாரன் கிட்ட.